ஓகே, சந்தோஷமா தான் இருந்துச்சு. அட்லீஸ்ட் இத்தனை வாரம் கழிச்சு யாராவது ஒருத்தங்க அந்த டாபிக் எடுத்து பேசுறாங்களேன்றப்ப விஷ்ணு பேசுறப்ப எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா நீங்க வந்து மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திருப்பி இந்த டாபிக் எடுத்து நீங்க பேசணும். அந்த டைம்ல எனக்கு தோணுச்சு, அதை நான் பண்ணேன். அண்ட் ஐம் ரெக்ரெட்டிங் இட். ஐம் ரியலி சாரி. அது உங்களை ஹர்ட் பண்ணிருந்தேன். உங்களை ஹர்ட் பண்ணணும்ன்ற இன்டென்ஷன் கிடையாது. அந்த டைம்ல அது எனக்கு அவனுக்கு ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அந்த டைம்ல அவனுக்கு எதிராக பேசுறதுக்கு என்கிட்ட அது ஒன்னு இருந்தது. அவ்வளவுதான். அதை சொன்னா அவனுக்கு கோவம் வரும்னு எனக்கு தெரியும். நேத்து என்ன கோவப்படுத்தினால இன்னைக்கு நான் அவனை கோவப்படுத்துறேன் பாரு அப்படின்னு நான் ஒரு சின்ன பிள்ளைத்தனமா நான் பண்றேன். அதை அனுபவிக்கணுங்க. நீங்க அவனை வந்து சமாதானப்படுத்தணும் ஏன் நீங்க நினைக்கிறீங்க? அவன் பயந்துட்டான். சின்ன பையன், ஏஜ்ல ரொம்ப கம்மி. அவனுக்கு மெச்சூரிட்டியும் இல்ல. அவனுக்கு ஒரு வயசு தான். இப்போ வந்து அர்ச்சனா சொல்றது என்னன்னா, அவன் வந்து சின்ன பையன், அதனால் அவனை வந்து பயமுத்திடக்கூடாது அப்படின்ட்டு நான் இது பண்ணேன் அப்படின்னு உடனே வினுஷா சொல்லுவாங்க. எனக்கு அவனுக்கு ஒரு வயசு தாங்க வித்தியாசம். அன்னைக்கு அர்ச்சனா என்ன சொன்னாங்கன்னா, வினுஷா வந்து எனக்கு ரொம்ப தெரியும், வெளியிலேயே தெரிஞ்ச பொண்ணு, அதனால தான் நான் கேட்குறேன் அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு ஆளுன்றதை கடைசி வாரத்தில் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அர்ச்சனாவுடைய ஓட்டுகள் மிகவும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பழைய வீடியோஸ் எல்லாம் போட்டு காட்டினாங்க. அதில் விசித்ரா சண்டை போடுறது, பிரதீப் சண்டை போடுறது. பிரதீப் வீடியோவை காட்டுவாங்கன்னு நான் நினைக்கல. பிரதீப் வந்து அப்படியே அவாய்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் பிரதீப் வந்து வருவார் பொழுது லாஸ்ட் வீக்கில். இன்றைக்கி ஒரு நாளைக்கு வருவார்னு நினைக்கிறேன். என்ன வேணா பண்ணிக்கங்க. ஜெயிலுக்கு போக முடியாது. ஜெயிலுக்கு போக முடியாதுங்க. வீட்டுக்கு சாப்பாடு கேட்டு நான் சாப்பாடு போட்டேன்.